அதெல்லாம் தான் தொடர்ச்சியா கூட்டணிக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்ற. எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்கள்ல இருந்து காங்கிரஸுக்கு கொடுக்கப்படக்கூடிய சீட்டு எண்ணிக்கை படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே தானே வருது. ஒரு பாதி பாதி சீட்டு கொடுக்குறாங்களா? இப்ப பிஜேபியும் ஜேடியும் பாதி பாதி சீட்ல சரியா 101 தொகுதியில போட்டிக்கிட்டாங்க. ஏன் ஆர்ஜேடி ஏன் கொடுக்கல? தமிழ்நாட்டுல போய் கேட்க முடியுமா? காங்கிரஸும் கேட்டாரு சார். தமிழ்நாடு பொறுப்பாளர் ஒருத்தர் 117 தொகுதியில காங்கிரஸ் போட்டி போகணும்னு சொல்லியிருந்தாரு. ஓ இல்ல, அந்த கான்பிடென்ட் இருக்குல்ல, எனக்கும் உங்களுக்கு அந்த கான்பிடென்ட் தான். காங்கிரஸ் கட்சி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது இந்த கான்பிடென்ட். கேட்பாங்க, அதான் நான் போன இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அப்படி கேட்டாதான் அது காங்கிரஸ், அப்படி கேட்காட்டி அது காங்கிரஸ் கிடையாது. குறிப்பா இந்த விஜய் அவர்களோட ராகுல் காந்தி பேசின விஷயத்த சமீபத்துல கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்ப குறிப்பா தாவேகாவோட கூட்டணி போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுன்றது மாநில காங்கிரஸ் தலைவர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களா, இல்ல டெல்லியோடைய தலைமைக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கா? இல்ல, டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது இருக்கு அப்படின்றதுக்கான சமிகை தான் ராகுல் காந்தியுடைய பேச்சு. ஏன்னா அவங்களுக்கும் அடுத்த வாய்ப்பு ரொம்ப குறைவான சீட்டு, வெறும் 10 சீட்டு, ஒற்றை இலக்க எண்ணில் சீட்டு கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டுல அதை வாங்குறதும் வாங்காததும் ஒண்ணு. அதுக்கு ஒரு 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 முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்ற. ஏன்னா இன்னும் 4 வருடங்களுக்கு மத்தியில எந்த விதமான பெரிய மாற்றமும் நிகழ போறது கிடையாது. பாஜக தொடர்ச்சி ஆட்சியில் இருக்க போறாங்க. இப்ப திமுகவுக்கு காங்கிரசுடைய தேவை எங்க இருக்கு? தேசிய அரசியல்ல அவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மத்திய அமைச்சரவையில இடம்பெறது, அந்த மாதிரியான ஒரு பெரிய இலக்கு இருக்கும். காங்கிரஸுக்கு என்ன? திமுக மாநிலத்துல ஒரு வலுவான கட்சியா இருக்கு, தமிழ்நாட்டுல வலுவுடன். இப்ப பாஜக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு தமிழ்நாட்டுல கம்பேர் பண்ணும் பொழுது காங்கிரஸ் கொஞ்சம் எஹெடா இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த நிலைப்பாட்டை, அந்த நிலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் விரும்புவாங்க அவங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.